நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. லூசி, ஏன் சிரிக்கிற? அது ஒண்ணுமில்லே. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு போச்சுலே, அது வச்சு நான் உன்னை இமேஜின் பண்ணி பார்த்துச்சு. சிந்து, உனக்கான நாமம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எலோட்ரஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். Why can't you do one thing? நீ அந்த எலோட்ரஸை கட்டிக்கிட்டு அந்த நாமத்தை போட்டுக்கிட்டு பேக் பண்ணி பெருமாளை போய் பார்த்தா உனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் வேணா போய் அந்த எலோட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணட்டுமா? வாய் மூடு. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? I'm so sorry சிந்து. ரொம்ப கோவமா இருக்கியா? ஓகே, நம்ம நாமத்தை ஆரம்பிக்கலாமா? என்ன? ஓ, I'm sorry. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஒரு கிளாஸ் வேணாம், மண்ணு வேணாம். ஓ சிந்து, சிந்து, சிந்து. சிந்தாமணி, இப்பதான் உனக்கு நான் முதல் நாமத்தை போட்டிருக்கேன். போக போக என்ன நடக்குதுன்னு பாரு. சக்தி, என்ன ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சும்மாவா? சாதிச்சுட்டு வந்திருக்கோம்ல. அப்படி என்னத்தை சாதிச்சீங்க? ஆனந்த், நீயே சொல்லு. அது தாத்தா, அந்த சிந்தாமணி கிட்ட இருக்கிற எல்லா கள்ளத்தங்கத்தையும் சுட்டுட்டு வந்துட்டேன். சுட்டுட்டு வந்தது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பெரிய நாமத்தையும் போட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா. இதுதான் நடந்தது தாத்தா. ஏன் இந்த விஷ பரீட்சை? சிந்தாமணிக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? சிந்தாமணி இதை எப்படி தாத்தா வெளியில சொல்ல முடியும்? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சரி, இந்த தங்கத்தை இப்ப எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கோம். முதல்ல அதை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைங்க. ஐயோ, போலீஸ்ல சொன்னா எங்களை வந்து கேள்வி கேட்பாங்க. இது சிந்தாமணியோட தங்கம் தான்றதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா நாங்க என்ன தாத்தா பதில் சொல்றது? இப்ப புரியுதா தப்பான பாதையில போக கூடாதுன்னு? சிந்தாமணிக்கு பாடம் கத்து கொடுக்க நீங்க ஏதோ செஞ்சிருக்கீங்க. அப்புறம் அவளுக்கு நமக்கு என்னப்பா வித்தியாசம்? உங்க பிளானை என்கிட்ட சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் எதை செஞ்சிருக்கீங்க? கடைசியில மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. சரி சரி, முதல்ல அந்த தங்கத்தை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி தாத்தா. நமக்கே எதிரியா இருந்தாலும் அவளை கெடுக்கிறதுக்கு நம்ம தப்பான வழியில போக கூடாது. அப்படி போனா அது நமக்கு பாதகமா முடியும். புரியுதா? சாரி தாத்தா, இனிமே எது செஞ்சாலும் உங்களை கேட்டுட்டு செய்யறோம். என்னப்பா? தண்ணி குடி போ. ஆனந்த், என்னம்மா வெளியே போய் நிக்கிறான்? என்னன்னு பாரு. சரி தாத்தா. என்னாச்சு ஆனந்த்? ஒன்றும் இல்லை, சாப்பிட்டது ஏதோ சரியில்லை போல இருக்கு. அதான் புறை ஏறி வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங். வா நம்ம உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இரு. உனக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏமா கவலைப்படுற? உடம்புனா பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். ஆனந்த், வரலாம். ஆனா நீ ஆரோக்கியமா இருக்கணும். எனக்கு கூட பிறந்தவங்க வேற யாருமே கிடையாது. அண்ணனா நீ கிடைச்சிருக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அண்ணே,
உள்ள வா. நான் ஒரேடே தான் போக போறேனே, உனக்கு எங்கம்மா புரிய போகுது? ஆனந்த், ஆ இதை வந்துட்ட தாத்தா. சிந்தாமணி, எதுக்காக அவசரமா வர சொன்ன சிந்தாமணி? நீங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் நினைச்சது எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல. என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி இவ்வளவு கோவமா பேசுறேன்? எனக்கு பக்க பலமா சரியான ஆள் இல்ல. கூட இருக்கிறது எல்லாம் தண்டம். பணத்துக்காக ஜால்ரா அடிக்கிற நரி கூட்டம். சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா சிந்தாமணி. இங்க அடாவடி பண்ணி எடுத்துட்டு போன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சக்தி நந்தினி கிட்ட கொடுத்துட்டா. அதனால என்னவா? இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? கோவப்படாத சிந்தாமணி, இப்ப எதுக்காக டென்ஷன் ஆகுறேனே? டென்ஷன் ஆகாம நந்தினியை தெருவுக்கு கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்படி இருந்தும் நான் ஜெயிச்சேன். ஆனா இப்ப எல்லாமே கெட்டு போச்சு. சக்தி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் முழிச்சுக்கிட்டா. போலீஸ் வந்தப்போ நீ உள்ள போயிருந்தா எனக்கு சக்தி வெளியே போயிருக்க மாட்டா. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சிட்டு உன் அவசரம் கொடுக்க புத்தியே காட்ட. தேவராஜ், கத்தாத. சும்மா கத்துறதும் கண்ணை உருட்டுறது மட்டும்தான் உனக்கு தெரியும். சவால் விடுவேன், ஆனா காரியத்தை சாதிக்க மாட்டேன்னு ஊரே சொல்றது இல்ல. எல்லாத்தையும் மீட்டு கொடுத்து சக்தி நந்தினிய பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டா. இனிமே நந்தினியை யாராலையும் அசைக்க முடியாது. தப்பு பண்ற சிந்தாமணி. நான் தப்பு பண்றேனா? ஆமா, அம்மாவும் பொண்ணு சேர்ந்து வாழ சொத்தையெல்லாம் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நடுத்தருக்கு வந்துட்டா சக்தி. அதனால நானே மூளையே யூஸ் பண்ண மாட்டேன்ற, அடுத்தவங்க ஐடியா வாங்கி ஒப்பேத்தின்றிருக்கல நீ. பாவம், என்ன பண்ணுவ நீ? வயசாயிடுச்சுல உனக்கு. தேவராஜ், விஷயத்துக்கு வா. சொல்றேன். தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா சொத்தையெல்லாம் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தனியா நின்று உன்னை பழி வாங்குவேன்னு சபதம் போட்டிருக்காளாம் சக்தி. அப்படியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? சக்தி சின்ன பொண்ணு, வசதியா வாழ்ந்தவோ, கஷ்டம் தெரியாது, உலகம்னா என்னன்னு தெரியாது சின்ன புள்ளாவோ. அதனால சக்திக்கு நீ கொடுக்குற டார்ச்சர்ல நந்தினி கண்ணில் தண்ணி வரணும். இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். என்ன சொல்ற தேவராஜ்? காலில் முள்ளு குத்தினா கண்ணில் தண்ணி வரல, அதான் இப்போ நடக்க போகுது. சக்தி உன் கூட இருந்த வரைக்கும் பாதுகாப்பா இருந்தா, புருஷன் கூட இருந்தான்ற ஒரே காரணத்தால மக மேல வெறுப்பு வந்தாலும் நந்தினி அதை பத்தி கவலைப்படல. ஆனா இப்போ கதை மாறுது. புருஷன் இருந்தாலும் சக்தி வாழா வெட்டி. புரியுதா? புரியல? அந்த வெள்ளை எலிதான் இப்போ அவளுக்கு துணையா இருக்கு. ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஏன், உனக்கு ஏதாவது பொறி தட்டுதா? பொறி மட்டும் அல்ல, தீ பிழம்பே தெரியுது. அப்ப டகால்னு பத்த வச்சுடே. பத்த வைக்கிறேன். தனியா இருக்கிற அந்த சக்தியே என்ன பண்றேன்னு பாரு. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் லக்ஷ்மீகணபதே நமஹ. ஓம் மகாகணபதே நமோ நமஹ. ஓம் கரஸ்தகதலே சூதபரஷேஷகபோதகம் பாலசூரிய பிரபாகாரம் வந்தே பாலகநாதிபம் கற்பூரநீரார்ஜனதீபம் தரிசயாமி. நில்லுடி. பாவம் நீ. உன்னை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல இப்படி ஒரு இழப்பு யாருக்குமே வரக்கூடாதும்மா. என்ன பாக்குற? புருஷனை இழந்துட்டு உங்க அம்மா விதவையா வாழ்றா. ஆனா புருஷன் இருக்கும்போதே வாழா வெட்டியா வாழ வேண்டிய துரதிருஷ்டம் உனக்கு. ஏய் சிந்தாமணி, என்ன பேசுற நீ? கோபம் வருதா? நீ தியாகியா இல்ல ஏமாளியா? எதுல சேர்க்கறது உன்ன? இத பாரு, எதுவா இருந்தாலும் நேரா பேசு. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத.
சக்தி உன் புருஷனை தட்டி பறிச்சுட்டு போயிட்டாளா இல்ல நீயே தாரவாத்து கொடுத்துட்டியா? என்ன உளற நீ? நான் எதுக்கடி உளரணும்? உண்மை பல சமயம் உளரலாத்தான் தெரியும். பாவம் நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க. சிந்தாமணி, ஏய், என் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. உனக்கு நல்லா வேணும்டி. நீ நந்தினியோட சொத்தெல்லாம் சுருட்டலாம் நினைச்ச. ஆனா சக்தி விடுவாளா? உன்னை ஓரம் கட்டினது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா உன் புருஷனையும் சேர்த்துல சுருட்டிட்டா. ஏய் நிறுத்திடே. சக்திக்கும் ஆனந்துக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊரே பேசுது. பேப்பர்ல தலைப்பு செய்தியா வராதது ஒண்ணுதான் பாக்கி. என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. வாய மூடு நீ. அபாண்டமா பேசாத. அப்படி எதுவுமே இல்ல. எந்த குடும்பத்தையும் வாழ விடாதவ நீ. புதுசா ஒரு புயல கிளப்ப நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. சபாஷ். புருஷனை கூடையில சுமந்துகிட்டு தாசி வீட்டுக்கு போன நலாயினியே நீ தோக்கடிச்சிட்ட. நீ பத்தினி தெய்வம்தான். திரும்பவும் கண்ணகிக்கு செல வைக்கும் போது பக்கத்திலேயே உனக்கும் ஒண்ணு வச்சிடலாம். இத பார் காயத்ரி, உங்க அம்மா எனக்கு பிடிக்காதா? ஆனா நீ ஏன் பேத்தியாச்சே. உன் வாழ்க்கை நாசமாகிட்டு இருக்கப்போ அதை என்னால தாங்கிக்கவே முடியலையே. காயத்ரி, சஞ்சய்க்கும் உனக்கும் ஒரே நேரத்துல துரோகம் நடக்குது. இது நியாயம்தானா? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீ இன்னும் உலகத்தை புரிஞ்சுக்கல. நந்தினி தாலி கட்டிக்காமலேயே புள்ளைய பெத்துக்கிட்டவ. அவ மகதான சக்தி. அவகிட்ட எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? வாய மூடு. எங்க பெரியம்மாவை பத்தி இன்னொரு வார்த்தை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். நிறுத்துடி. பெரியம்மா பெரியம்மான்னுகிட்டு. உன் புருஷன் ஏற்கனவே ஒரு அயோக்கிய. உன்கிட்டே நடுவுல வேஷம் போட்டானே எதுக்கு? நந்தினி கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் ஓ மூலியமா வரும்னு பார்த்தான். ஆனா வரல. சரி, எல்லாத்துக்கும் சக்தி தானே சொந்தக்காரி. எதுக்கும் துணிஞ்சவ. அவளை பிடிப்போன்னு கூட அர்த்தம் மாத்திக்கிட்டான். இத பாருடி, இந்த உலகத்துல 170 பேர் மோசமான ஆம்பளைங்கதான். நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க. சந்தர்ப்பம் வந்தா நேரம் மாறிடுவாங்க. ராமனா இருந்தா காட்டுக்கு தான் போகணும். ஆனா சில்லற தேராதே. ஆனந்த் இத புரிஞ்சுக்கிட்டு பறந்துட்டான். அவளுக்கு இவ என்னடி காவல்? ஊர் இத ஒத்துக்குமா? எங்க குடும்ப விவகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதுல தலையிட நீ யாரு? எதடி குடும்ப விவகாரம்? குடும்பம்னா ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இல்லாத குடும்பத்தை யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். இத பாருடி, நான் சொல்றத சொல்லிட்டேன். இப்பவே போய் தடுத்துடு. இல்லன்னா அட்சதியும் பூவும் தரேன். போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா. நம்ம குடும்பத்துக்கே 2 பொண்டாட்டி ராசிதான். அதை மாத்த முடியுமா? வரட்டுமா? காயத்ரி, 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 இங்கதான் இருக்கியா? என்னம்மா தனியா உட்காந்து யோசி. காயத்ரி, என்னம்மா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அது எப்பவுமே இருக்கிறது தானம்மா. அது கூட பரவாயில்லம்மா. அது என்ன மட்டும் தான் பாதிக்கும். அப்போ வேற என்ன பிரச்சனை? அம்மா, சிந்தாமணி பாட்டிய கோயில்ல பார்த்தேம்மா. அதானே பார்த்தேன். அவங்க தான் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. இப்ப என்ன சொன்னாங்க? ஆனந்தியும் சக்தியும் என்னச்சு ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. காயத்ரி, அவங்க வார்த்தையெல்லாம் மதிச்சு நீ போய் கண்கலங்கிட்டு இருக்கியே, என்னம்மா இது? இல்லம்மா, அந்த சிந்தாமணி பேசுறத கேட்கவே முடியல. புருஷனே தார வார்த்தை பத்தினின்னு என்ன பார்த்து சொல்றாங்கம்மா. இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம்? அவ நாக்கு அழுகிதான் போகும். யாரும் யாரையும் தார வார்த்தை கொடுக்கல. என்ன பேச்சு இது? அவ கிடக்குறா. நல்லவங்க பேச்சுதான் நம்ம மதிக்கணும், கவலைப்படணும். சிந்தாமணிய ஒரு மனுஷியாவே நம்ம மதிக்க தேவையில்ல. அம்மா, சிந்தாமணி பத்தி விட்டுருங்க. ஆனா சக்தியோட நிலைமைய ஒரு தடவை யோசிச்சு பாருங்கம்மா. சக்திக்கு என்ன நிலைமை? சக்தி சஞ்சயை பிரிஞ்சு தனியா வந்து வாழறாமா. அதனால அவ பெரியம்மா கூட வீட்டோட வந்து தங்கியிருக்கணும். இல்ல உன் கூடயாவது வந்து தங்கியிருக்கணும். இது எதுவுமே இல்லாம இந்த சின்ன வயசுல அவ தனியா இருக்கிறது சரியாமா?
அதுக்கு தான் அவ காரணம் சொல்லிட்டாளேம்மா. நந்தினிக்கு சேர வேண்டிய சொத்து பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டா. அவ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறா. தனியா நின்னு ஜெயிச்ச பிறகு நந்தினியோட மகளா தான் திரும்பி வருவேன்னு நந்தினி கிட்ட சொல்லிட்டு போயிருக்காளே. ஆனந்த் அவளுக்கு பக்கபலமா இருக்காரு. அங்கதானமா பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீ என்னம்மா சொல்ற? தான் புருஷனை உதறிட்டு இன்னொருத்தி புருஷனோட சக்தி வாழறான்னு. காயத்ரி, இருமா, இது நான் சொல்லல, சிந்தாமணி பாட்டி சொல்றாங்க. ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. சிந்தாமணி கிட்ட சண்டை போடலாம், ஊர் வாய மூட முடியுமாமா? பனைமரத்துக்கு கீழே நின்னு எதுக்காக பால் குடிக்கணும்? அதை தவிர்க்கலாம் இல்லையா? காயத்ரி, சிந்தாமணி பேசுறத நாம எடுத்துக்க வேண்டாம். ஊர் பேசுறதையும் ஒதுக்கிடலாம். நீ சந்தேகப்படுறியா? அம்மா, நீ ஏன் எப்படி கேக்குற? வேற வழி இல்லம்மா. கேட்க வேண்டியதை கேட்டுதான் ஆகணும். நீ சந்தேகப்படுறியா? அம்மா, சக்தி என்னோட அக்கா. எனக்கு அவ மேல அக்கறை இருக்காதம்மா. பொய் சொல்லாத காயத்ரி. அம்மா, காயத்ரி, உங்க அப்பா முதல்ல நந்தினியை தான் காதலிச்சாரு. அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு உண்மை தெரிஞ்சப்ப கூட நான் அவரை சந்தேகப்படல. அவரை நான் அந்த அளவுக்கு நம்பினேன். அவரும் என்கிட்ட உண்மையா தான் இருந்தாரு. நானே அவரை நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டப்ப கூட அவர் என்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அன்பு இருந்துச்சு. காயத்ரி, சக்தியோட இணைச்சு பேசப்படுற ஆள் ஆனந்த தவிர வேற யாராவது இருந்திருந்தா உனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்குமா? நீ உன் புருஷனை எந்த அளவுக்கு நம்புறேன்னு உன் மனச முதல்ல கேட்டுக்கோ. இது பாருமா, ஆனந்த் நந்தினிய தான் அம்மாவா நினைக்கிறாரு. சக்திய தன்னோட தங்கச்சியா பாக்குறாரு. அந்த பாசத்தினாலதான் சக்திக்கு பக்கத்துல இருந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. நான் மாப்பிளைய நம்புறேன். உன் அக்கா சக்தி உனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டா. அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இது பாரு காயத்ரி, சக்தி தன்னை விட்டு பிரிஞ்சுட்டா. நந்தினி கிட்ட எல்லா சொத்துக்களும் மீட்டு கொடுத்துட்டான்னு சிந்தாமணிக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னை எல்லாரும் சேர்ந்து தாக்குனா அவளால தாங்க முடியாது. அதனால கடைசி ஆயுதமா உன் மனசுல சந்தேக விதைய தூவி இருக்கா.